ஐயா கலத்து மாதிரி குறைச்சினாரு. பாத்து உட்கார. சரிப்பா. புரிக்குமாரே? எங்க அம்மா தெரியுமில? தெரியும்ண்ணே. என்னண்ணே நீங்க அவங்க அம்மாப்பா? எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் எந்த காரியத்திலயும் இறங்குறதுலயும் வைய. நல்லதானே அது. அட உட்காரு. சரிம்மா. இவருதான் டைரக்ஷன். சாப்பிட்டேங்க. இவங்களும் கதை கேட்பாங்களா? அம்மாளுக்கு சுத்தமா காது கேட்காது. நீ கதை சொல்லப்பா. நான் இவ்வளவு தயிர் சோறு தான் வாங்கி தின்னேன். வாடா வாடா டேய். ஐயா கூப்பிட்டீங்களா? நான் சொல்லிங்க. இவன் தான் நல்ல தம்பி. படுமை வருங்க. ஒரு வடத்து விட மாட்டேன். ஆபரேட்டருக்கு என்ன இருந்தாலும் அசந்துருவேன். இவன் அசரவே மாட்டேன். உட்காந்து கதை கேள்றேன். ஒரு வடம் பார்த்தான்னு வைங்க, அது ஓடுமா ஓடாதான்னு அக்கு வேற ஆணி வேற பிச்சு உதறிடுவான்ல. வணக்கம்ங்க. படமா ஓட்ட போறாங்க. என்ன கூச்சப்படுறீங்க? பயப்படாம சொல்லுங்க. அட இருந்தா யோசிக்கணும்ல. என் படத்தோட பேர் வந்து நேர் விருப்பம்ங்க. இதுல வந்து மற்ற கதை மாதிரி ஒரு 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 ஃபைட்டோ ஒரு வில்லனோ ஒரு காமெடி ட்ரக்க கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதனாலதான் இதெல்லாம் வைக்கல. படம் ஆரம்பிச்சோன்னே ராமசாமி கவுண்டரையா, வர்ற தை மாசம் 18ஆம் தேதியோட உங்களுக்கு 54 வயசு முடிஞ்சு 55 ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல மக்கள் தொடர்புடைய தொழில் ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்க. இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், கலைத்துறை சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். அத விட்டுடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். நல்லா நல்லா கதை தானே.